ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே இன்னையோட ரெசிபி என்னன்னா கெண்டை மீன் குழம்பு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கெண்டை மீன் முழுசாக நம்ம மார்க்கெட் போய் வாங்கினோம். நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது, அதனால அவங்களே க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே க்ளீன் பண்ணி சொல்லியாச்சு. ஃபுல்லாக அவங்க சொன்னாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு 30 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லண்ணே, நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண சொல்லியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக மேலே உள்ள செதில் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதோட சைடு பின் சைடு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு பீஸ் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேண்ணா, பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, க்ளீன் பண்ணுறாங்க. பீசஸ்லாம் கேட்டாங்க, பெருசாக போடணுமா சின்னதாக போடணும்னு கேட்டாங்க. அவங்க இருக்கிற மாதிரி வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் சின்ன பீஸாக போட சொல்லிட்டோம். அதனால் சின்ன பீஸாக மீன் குழம்புனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். மீன் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதிகமாக மீன் குழம்புனாலே பிடிக்கும். அதனால மீன் குழம்பு அதிகமாக எப்படி டிஃப்ரெண்டாக செய்கிறது அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறோம். நீ தலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவீங்களாண்ணா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம தூக்கி எறிய வேணாம், அதையும் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி பவுலில் போட்டோம். பவுலில் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அதில் எல்லா வேஸ்டேஜ்லாம் இருந்தது எல்லாமே க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்தாச்சு. எப்படி தெரியுது பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போது மசாலா, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் காரத்துக்காக, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மீன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். இதோட ஒரு முட்டை உடச்சி ஓடலாமல் எடுத்துக்கிறோம். ஓடலாமல் எடுத்துகிட்டு இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் உப்பு கரையிற அளவுக்கு எல்லாமே மெர்ஜ் ஆகுற மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். அந்த வெள்ளைக்கரு மட்டும் தனியாக போகும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிடைக்க கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு வந்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனில் மேலே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக நிறையா வேணும்னு தேவை கிடையாது. இதே நார்மலாக பண்ணோம்னா மசாலா நிறைய தடகுற மாதிரி வரும். அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி மசாலாவை கொஞ்சமாக இருந்தாலே போதும். அதிகமாக மசாலா தேவைப்படாது. ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கோம் இல்லையா, முட்டையே எல்லாம் அதில் டிப் பண்ணி எடுக்கும்போது முட்டை நல்லா ஃப்ளேவர் இறங்கிரும். நம்ம எவ்வளோ தான் வறுத்தாலும் பொரிஞ்சு தான் வருமே தவிர அது கருவாது, கருவுன மாதிரி இருக்காது, நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் குழம்புக்காக இதோட மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு, இது எதுக்காகன்னா குழம்பு வைக்கிற மீனுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். குழம்பு வைக்கிற மீனுக்காக இது கொஞ்சம் மசாலா தடவி வச்சுருந்தா அதில் உள்ள இந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் அந்த மீனுக்குள்ளே இறங்கியிருக்கும். நம்ம எப்போவுமே மீன் குழம்பு வச்சுட்டு மக்கிய நாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னா அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே அந்த மீனுக்குள்ளே இறங்கி இருக்கிறதுனால தான் அடுத்த நாள் தான் மீன் குழம்பு நம்ம டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதுக்காக தான் நம்ம அன்னைக்கே வச்சு அன்னைக்கே சாப்பிடணும்னா இது மாதிரி மீனை முன்னாடியே மசாலா தடவி எல்லாமே வச்சிட்டோம்னா அதில் உள்ள மசாலா ஃப்ளேவர் எல்லாம் மீனை அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வறுக்கிறதுக்கான மீன், குழம்பு வைக்கிறதுக்கான மீன், தேவையான பொருள் நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் சூடு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது தோசைக்கல் வச்சு மீன் வறுத்தாதான் மீன் நல்லா எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ கருவேப்பிலை
அதில் கொஞ்சம் எண்ணெயில் பொரிய விட்டுக்கிறோம். இந்த கருவேப்பிலை எதுக்காக போடுறோன்னா, இந்த கருவேப்பிலையை போடும்போது மீன் வந்து உடஞ்சி வருது, எனக்கு மீன் வறுத்தன்னாக்கா எனக்கு நல்லா வறுக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கருவேப்பிலையை போட்டு வறுத்தோம்னா மீன் உடையாமல் வரும். இப்போ அது கூட ஃப்ளேவருக்காக வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் வதக்கி அதோட மீன் வச்சு செஞ்சோன்னா அந்த வெங்காயத்துக்கும் அந்த மீனுக்கும் ஃப்ளேவர் எடுத்து சாப்பிடும்போது அப்படி இருக்கும். இப்போ மீன் வந்து ஒரு பீஸாக நம்ம சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு. மீன் நம்ம எவ்வளோ தான் பொரிச்சாலும் அது வந்து கருகாத அளவுக்கு மீன் வந்து பொரிஞ்சு வரும் நல்லா. எவ்வளோ தான் நம்ம மீன் வந்து வறுத்தாலுமே மீன் வந்து கருகாது. நல்ல முறுவலாக நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக நம்ம நல்லெண்ணெயில் தான் எல்லாமே பண்ணுறோம். நமக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது மாதிரி ஊற்றும்போது நமக்கு நல்லா முறுவலாக மீன் வறுவல் கிடைக்கும். பார்த்திங்களா எப்படி கிடச்சிருக்கு பார்த்திங்களா? எவ்வளோ தான் இருந்தாலும் முருகுமே தவிர கருகாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ உடையாமல் வருது பாருங்கள். ஏன்னா இந்த கருவேப்பிலை முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்தமாரி மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சோம்னா உடையாது. எவ்வளோ எப்படி வருது பாருங்கள், ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் உடையாமல் எப்படி அழகாக வருது பார்த்திங்களா? பார்க்கும்போதே நாக்கு ஊறுது வச்சு. மீன் வறுந்து வருது. இப்போ ஒரு தனியான ஒரு பிளேட்டில் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மீன் வறுத்தது ரெடி. எப்படி வருது பாருங்க, உடையாமல். ஏதாவது ஒரு பீஸ் உடஞ்சிருக்கா பார்த்தீங்களா? ஏன்னா அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறது. கருவேப்பிலை ஆட் பண்ணால் உடையாது. எப்படி எனக்கு மீன் வறுக்க தெரியாது, உடையுது அப்படின்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலையை சேர்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பீஸ் மட்டும் எக்ஸஸாக இருந்துச்சு, அந்த ஒரு பீஸை மட்டும் தனியாக எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் டைம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்கலாம். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா வறுத்த மீன்? அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் படபடன்னு பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கருவும் வச்சிடக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறோம். கருவேப்பிலை இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போடணும். அதை நல்லா வதக்கிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த வாசம் நமக்கே வரும். அது மாதிரி வாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது தக்காளி பழம் ஆட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு நல்ல டேஸ்டான கிடைக்கும். அதனால் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த புளி தண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறோம். இதில் வந்து இப்போ என்ன மசாலா போடணும்னா, நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போடுவோம் இல்லையா, ஆச்சி மிளகாய்த்தூள், அது காரம் அதிகமாக இருக்கும். காரம் கம்மியாக வேணும்னு சொல்கிறவங்க நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆச்சி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது வந்து மீன் மசாலா ஃபிஷ் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போது
குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடும், ஆடை படிஞ்ச மாதிரி வந்துட்டு பாருங்க. அப்போ எடுத்து மீனை நம்ம போடணும். மீன் வந்து முன்னாடியே வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. முன்னாடியே மீன் வச்சு கொதிக்க வச்சா மீனெல்லாம் வந்து கரைஞ்சிரும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம இறக்க போகிற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம மீனை அதில் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாலாம் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் உள்ள எல்லாரும் மசாலாவும் அதில் டிப் பண்ணி வச்சுருக்கிறதுனால எல்லா ஃப்ளேவரும் அது உள்ளே இறங்கியிருக்கும். அப்போ நம்ம சுட சுட எடுத்து மீன் குழம்பு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? பார்க்கும்போதே திங்கணும் போல் இருக்குதா? இதில் ஆஃப் மூடி லெமன், கொஞ்சம் புளிப்பு சுவை. எப்பயுமே மீன் குழம்புனா கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் லெமன் கொஞ்சம் மேலே புளிஞ்சு விட்டுட்டு, அது மேலே பச்சையாக வச்சுருக்க கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதை போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு அடுத்தது சாப்பாடு. வறுத்த மீன் எப்படி இருக்குது பார்க்கும்போதே? சும்மா அள்ளுதில். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வச்சுருக்க மீன் குழம்பு எடுத்து ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ மீன் குழம்பு டேஸ்ட்டு பார்க்கலாம். மீனே ஃபோக்கஸ் ஆகுது. வாங்க மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ருசி சொல்லலாம். பார்த்தீங்களா எப்படி வருது பார்த்தீங்களா மீன் குழம்பு? கெண்டை மீன் குழம்புனா கெண்டை மீன் குழம்பு தான். அது பாருங்கள் எப்படி சதை இருக்குன்னா மணல் மணலாக, எப்படி செதிலாக எவ்வளோ வருது பார்த்தீங்களா? அது திங்க திங்க டேஸ்ட்டு திகட்டாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மணல் மணலாக எப்படி வருது பாருங்க. வறுத்த மீன் அல்டிமேட்டாக இருக்குது. வறுத்த மீன் எப்படி இருக்குது பாருங்க, நல்லா மணல் மணலாக சுவையாக இருக்கும். அதை பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது. முள் இருக்கும், முள்ளை எடுத்துட்டு சாப்பிடணும். இப்போது வறுத்த மீன் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அதில் உள்ள தோல் வந்து நெய் பசையாக இருக்கும். கெண்டை மீனில் எப்பயுமே மீன் வந்து நெய் பசை அதிகமாக இருக்கும். அதனால தான் கெண்டை மீன் எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்பொலி. முட்டை, அவிச்ச முட்டை 2 எடுத்து வச்சுருந்தோம். அது வந்து ஃபுல்லாக வேக வச்சோம்னா முட்டை நல்லா இருக்காது. ஆஃபாக வேக வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். பாதி வேக்காடு வெந்திருந்தா ஓகே. டேஸ்ட்டு. இப்போ வெங்காயத்தையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அடிப்பொலி, அட்டகாசம். சூப்பர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.